பஞ்சு பண்ணாத வேலைகள் எத்தனை பவுண்டில் அடிக்கிறதா இந்த விரல் பண்ணும். அதுதான் வர்மக்களுடைய தத்துவம். அப்போ நோக்குவரம் என்பது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ அவ்வளோ தூரம் இருக்கீங்க, ஒரு 100 ஃபீட்டுக்கு மேலே இருக்குது, 200 அடியில், ஒரு 300 அடியில் நான் பார்க்க முடியும் தானே. அந்த பார்க்குற அளவுக்கு உங்களை பார்த்து நான் எதுவுமே செய்யாமல் உங்களை பண்ணாமல் பார்த்தவொன்னே நீங்கள் கீழே விழுந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் தடுமாறி கீழே அப்படி விழுந்து மயங்கிடுங்க. மயங்கினவங்க என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வாந்தி எடுப்பீங்க, கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஆனால் உங்கள் பிரெயின் கண்ட்ரோல் இழந்துருவீங்க. அப்போ சயின்ஸ் என்ன சொல்லுது, உங்களுக்கு உலக சயின்ஸ் என்ன சொல்லுது, பிரெயின் தான் மீனாடு, முன்மூளை பின்மூளை இதுதானே, ரைட் அண்ட் லெஃப்ட், பின்மூளை மீனாடு, இதுதான் செரிபலம் தான். எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல் கிடையாது. நான் அதை அரெஸ்ட் பண்ணிடுவேன். என்னால் அரெஸ்ட் பண்ண முடியும். அந்த அரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும்போது தான் மீதிலாக்களில் உடம்பு பூரா க்ளோஸ் ஆகிரும். என்னோடய பிரெயினை அப்செட் பண்ணணும். இதுக்கு வர்மத்தில் மட்டும் முக்கியமான விதிமுறைகள் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆசான்கள குருகுலமாக 12 வருஷத்துக்கு மேலே இருக்கணும். இருந்தால் அந்த முறையை செலுத்துருவோம். உடனே இன்றைக்கே எடுத்து கையில் நோக்குறோம்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி இதை பெண்களுக்கு இயக்கக்கூடாது, குழந்தைகள் இயக்க மாட்டோம், இயக்க மாட்டோம். இதை அறுவை சிகிச்சை இருக்குது, இதில் உடைய மனிதனை காப்பாற்றக்கூடிய முறைகள் இருக்குது, ஃபஸ்ட் எய்டெலாம். அப்போ இந்த முறை நம்மக்கிட்ட இருந்து போனால் தான் அலோபதியில் அறுவை சிகிச்சைலாம் பண்ணுறாங்க. அகஸ்தியர் பண்ணியிருக்காரு. அது உடலுக்கு ஒரு அடுத்து தான் மனிதனை ஆராய்ச்சி பண்ணி தான் வர்மங்கள் எழுதியிருக்காங்க. அவங்க அலோபதிக்கு முன்னாடி பெரிய சயின்டிஸ்ட், உடலுக்கு ஒரு மருத்துவம் பண்ணவங்க. அப்போ இதெல்லாம் நம்ம முன்னிலை கொண்டு போகிறதுக்கு நம்ம யாரும் இல்லை. நான் ஒரு ஆள் தான் இன்றைக்கி என்ன சயின்ஸ் அதுக்கு பின்னாடி சயின்ஸ். இதுக்குள்ள உடலுக்கு ஒரு உங்களை அடித்தா உடனே ரியாக்ட் கிடைக்குது. உண்மைதானே. அடியினுடைய வேகங்கள், மாத்திரை முத்திரை என்பதால் வர்மத்தில் நுட்பங்கள் இது மறைமுகமாக வச்சுருக்கோம். அப்போ இந்த நோயையும் குணப்படுத்தலாம். உங்களுக்கு இயற்கையில் கீழே விழுந்துறீங்க, அது ஆக்சிடெண்ட்டு. இன்னொரு இதில் உங்களை அடிக்கிறான் தற்காப்பில், அங்கே இதையும் காப்பாற்றலாம். இன்னொன்று நோயால் மாற்றலாம். இப்போ பயோவார் நோய் ரைட்டா, இந்த வர்ம தெரிஞ்சு மாற்றிட்டானா பயோவார் ஆகிடுது. இன்னொன்று அதை கொஞ்சம் மூளையை சயின்ஸாக யூஸ் பண்ணுறான். அப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் உன் நாட்டில் கலை இருக்குது, வான்ற வார்த்தை வாய்க்கு வரமாட்டேங்குது உனக்கு, அப்புறம் எப்படி பற்றி தப்பிக்க முடியும். அப்போ இது ஒரு வகை சயின்ஸ் தான். அடித்தா இறந்துடான், இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ மூச்சை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்கிறோம் வர்மத்தில். இப்போ பிராணம் போயிடுச்சுன்றான், பிராணம் போயிடுச்சுன்னா பாடின்றான் இங்கிலீஷில். பிராணம் போயிடுச்சு தான் சொல்கிறான், ஆவி போயிடுச்சுன்னு சொல்கிறது கிடையாது. பிராணன் என்பது இந்த மூச்சு காற்று. இந்த மூச்சு காற்றை தங்க வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் விஷயம் வர்மக்கலை இருக்குது. இது நீ ஆராயவே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற நோய்களை தப்பிச்சுக்கலாம். வர்மக்கலையை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இந்தியாவிலையும் பேசுகிறது கிடையாது, தமிழ்நாட்டிலையும் பேசுகிறது கிடையாது. அப்புறம் எப்படி நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறீங்க? இன்னொன்று அதை வித்தியாசம் சிந்திக்கிறான் வெளிநாட்டுக்காரன், பயோவாரை பண்ணிடுறான். உள் வர்மங்கள் தான் அது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, தமிழ் அகராதியிலே மெய்திண்டாக்கலைன்னு கிடையாது. அந்த அளவுக்கு தமிழில் அகராதியே எழுதப்படலை அதுக்கு. அப்போ அவ்வளோ ஒரு அபூர்வமான கலை நம்ம மறைஞ்சிக்கிறோம். மறைக்கிறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணிக்கிறான் பிழைக்கிறதுக்காண்டி.